நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். சரியான நேரத்தில் எப்படி ஆண்டவர் ஒருவரை சமரசப்படுத்துவார்னு இன்னைக்கு உங்ககிட்ட பேச விரும்புகிறேன். இன்னைக்கு அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10வது அதிகாரத்திலிருந்து பேச விரும்புகிறேன். முதல்ல இதை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். இது அப்போஸ்தலனாகிய பேதுரு பற்றின விவரங்களை தருது. அவரோட சிந்தனைகள், கலாச்சாரம், பின்னணி, யூத மார்க்க கருத்துக்கள், யூத வளர்ப்பு, யூத மனநிலை இதெல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. யூதர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. அவங்க தான் சுத்தமானவங்கன்னு அவர் நினச்சார். மற்ற எல்லாருமே ரட்சிப்பின் திட்டத்துக்கு புறம்பானவர்கள் அப்படின்னு அவர் நினச்சிருந்தார். இப்படியான கருத்து கொண்டவராக இருந்தார் பேதுரு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாக இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். புறஜாதி அப்படின்னா யூதர் அல்லாதவர்கள். அவங்கக்கிட்ட தான் பேசுகிறாரு. கொர்நேலியன்ற புறஜாதி மனுஷன்கிட்ட பேசுகிறாரு. உங்கள் கூட பழகிறது, உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது எல்லாம் எங்களோட சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்கிறார். இதுக்கு சில வசனங்கள் முன்னாடி அவருக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து தரிசனம் வருது. பழைய ஏற்பாட்டில் சுத்தமில்லாத மிருகங்கள்னு கருதப்பட்ட மிருகங்களை ஆண்டவர் அவருக்கு இப்போ காட்டினார். அடித்து புசின்னு அவருக்கு சொல்லப்படுது. தீட்டும் அசுத்தமுமானதை நான் சாப்பிடுவதில்லைன்னு பேதுரு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் அவர் பசியாக கூட இருந்தார். அந்த வேத பகுதியை வாசித்து பாருங்கள். பசியாக இருந்தாலும் கூட என்னால் அசுத்தமான மிருகங்களை சாப்பிட முடியாதுன்னு சொன்னார். என்ன நடந்தாலும் சரி, நான் யூதர் அல்லாத புறஜாதியார்கள் கூட தொடர்பு வச்சுக்க மாட்டேன்னு அவர் சொல்லாமல் சொன்னார். என்னோட நியதிகளில், என்னோட பாரம்பரியங்களில், யூத கலாச்சார பின்னணியில் நான் உறுதியாக இருப்பேன்னு அவர் இருந்தார். ஒருவேளை ஒரு புறஜாதியான் யூதர் அல்லாத கொர்நேலியு பேதுருக்கிட்ட போய் எனக்கு நற்செய்தி பிரசங்கம் பண்ணுங்க, நான் உங்களோட இணைஞ்சிக்கலாமான்னு கேட்டால் அவரோட கருத்து என்னவாக இருந்திருக்குன்னா அதுக்கு அவர் நிச்சயம் சம்மதிச்சிருக்க மாட்டார். அதைத்தான் அவரே சொல்கிறார். பொதுவாக உங்களோட வீட்டுக்கு வர்றது கூட எங்களுக்கு விலக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். கொர்நேலியு தன்னுடைய ஆட்களை அனுப்பி தங்களுக்கு நற்செய்தி சொல்லணும்னு வர சொல்கிறாரு பேதுருவை. சாதாரணமாக கேட்டிருந்தா பேதுரு அதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டார். அது நடந்திருக்காது. கொர்நேலியு அந்த தரிசனத்துக்கு முன்னாடி பேதுருவை கூட்டிருந்தாருன்னா பேதுரு அதை ஏற்றிருக்க மாட்டார். ஆனால் ஆண்டவர் அவருடைய தரிசனம் மூலமாக பேசினார். அதே தரிசனம் 3 முறை வந்தது. அந்த கூடு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு வசனம் 16 சொல்லுது. வசனம் 17, பேதுரு குழம்பி போயிருக்கிறாரு. அப்போ சரியாக கொர்நேலியுவால் அனுப்பப்பட்ட மனுஷங்க சீமோனோட வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க. எவ்வளோ அழகாக அமைது பாருங்கள். பேதுருக்கிட்ட ஆண்டவர் பேசி முடித்ததும் மிக துல்லியமாக அந்த மனிதர்கள் அங்கே வந்து சேர்றாங்க. மிகச்சரியான நேரத்தில் அந்த தரிசனத்தை பற்றி சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறப்ப சரியாக அந்த நபர்கள் வர்றாங்க. அந்த ஆட்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா அவங்கள துரத்தி விட்டுருப்பாரு பேதுரு. இதுதான் ஆண்டவரோட அழகான நடத்துதல்ன்றது. சரியான நேரத்தில் சரியான நபர்களை சமரசம் பண்ணுறது ஆண்டவருக்கு தெரியும். சரியான நேரத்தில் சரியான நபர்கள்கிட்ட சரியான விஷயத்தை பேசுகிறதுக்கு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் ஆண்டவரை நம்பணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆண்டவர் இதை ஒருங்கிணைக்கிறாரு. இந்த மனுஷங்க எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஒருவேளை தவறான நேரத்தில் வந்திருந்தா அவங்க பேதுருவை சம்மதிக்க வச்சிருக்க முடியாது. சரியான நேரத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் நடத்தினதுனால தான் அது நடந்துச்சு. சரியான நேரத்தில் ஆண்டவருக்கு காரியங்களை ஒருங்கிணைக்க தெரியும். மிக அழகாக அதை ஆண்டவர் நிகழ்த்துவார். சரியான நேரம் பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் திரும்ப திரும்ப ஏன் இந்த விஷயத்தை வெவ்வேறு தருணங்களில் வெளிப்படுத்துகிறாருன்னு தெரியல. சரியான நேரத்தில் சரியான நபர்களை ஆண்டவர் சம்மதிக்க வைப்பார். ஜான், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். எப்படி அவங்கள சமாதானப்படுத்துறது? இதை முயற்சி பண்ணுறேன், அப்படி முயற்சி பண்ணுறேன், இப்படி முயற்சி பண்ணுறேன், ஆனால் அவங்கள சம்மதிக்க வைக்க முடியலையேன்னு சொல்கிறீங்களா? என்ன செஞ்சாலும் வேலைக்காக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்களா? சரியான நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்காக காரியங்களை அழகாக ஒருங்கிணைப்பார். சரியான நபரை சமாதானப்படுத்துறதுக்கான சரியான நேரம் அவருக்கு தெரியும். பேதுரு தரிசனத்தை பார்க்குறாரு. அதை பற்றி சந்தேகப்பட்டு யோசிக்கிறாரு. அந்த நபர்கள் சரியாக அங்கே வந்து சேர்றாங்க. ஏன்னா அவங்களோட அழைப்பை ஏற்றுக்கிற மனநிலையில் அந்த பேதுரு இருக்கணும். அவரோட இயல்பான பழைய எண்ணங்களில் அவர் இருந்திருந்தால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
அதனால் ஆண்டவர் அவர்கிட்ட பேச வேண்டியிருந்துச்சு. ஆண்டவர் மிகச் சரியான நேரத்தில் அவரோட பேசினார். அந்த மனுஷங்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே பேதுரு இருந்த வீட்டை தேடி கிளம்பிட்டாங்க. முன்னாடியே கிளம்பிட்டாங்க. ஆனால் அவங்க கிட்டத்தட்ட பக்கத்தில் வர்ற நேரத்தில் தான் ஆண்டவர் பேதுரு கிட்ட பேசினார். சிலர் சொல்கிறாங்க, எல்லாம் சரியாக இருந்தால் நான் கிளம்புறேங்க அப்படின்னு. நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு எவ்வளோ தூரம் போக தயாராக இருக்கிறேன். அவர் முதல்ல எல்லா விஷயத்தையும் சரி செய்யட்டும், எல்லா இடத்துலேருந்து எனக்கு பச்சை சிக்னல் கிடைக்கட்டும், எல்லாரையும் சமாதானப்படுத்துகிறேன்னு முதல்ல, அதுக்கப்புறம் என்னோட பயணத்தை தொடங்குறேன்னு சொல்கிறோமா? இல்லை. அவங்க கிளம்புறப்ப பேதுரு வர சம்மதிப்பாரா இல்லையான்னு அவங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. யூதர்களோட கலாச்சாரம் அவங்க மற்றவங்களோட கலந்து கொள்ள மாட்டாங்கிறது அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. ஆனாலும் அவங்க முடிவெடுத்து போனாங்க. ஆண்டவரையும் அவரோட நடத்துதலையும் நம்புங்க. கொர்நேலியும் தரிசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சார். முதல் அடி எடுத்து வச்சார். அந்த மனுஷங்களை அனுப்பினார். பேதுரு வருவாரா இல்லையான்னு அவருக்கு தெரியாது. ஆனால் பேதுருவை சம்மதிக்க வைக்கிற பொறுப்பை ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். ஆண்டவர் உங்களை எதுக்கு நேராக நடத்துகிறாரோ அதுக்கு நேராக நடக்க நீங்கள் அடி எடுத்து வைங்க. ஆண்டவர் சரியான நேரத்தில் சரியான நபர்களை சம்மதிக்க வைக்கிற அவரோட பொறுப்பை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமாக நீங்கள் உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.